எவ்வளோ மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பசுமையாக எவ்வளோ மரங்கள் இருக்குது. ஆனால் அந்த மரத்துலால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. வெறும் நிழல் மட்டும்தான், வெறும் பசுமை தான். இதனால் வெறும் மழை பெய்யுது அப்புறம் வந்து நிறைய இது போன்ற மரங்கள் மீண்டும் வளர்கிறது. இதுவே பழங்களை தருகிற மரங்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதுவே பழங்களை தருகிற மரங்கள், கொய்யா மரமாக இருந்தால், மாமரமாக இருந்தால் இது எப்படி இருக்கும்? அதுவே சீத்தா மரம், அதுமாரி பலா மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், ஆரஞ்சு மரம், அது மாதிரியான மரமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி எவ்வளோ பலன்கள் கொடுத்துருக்கோம். வயிற்று பசி எல்லாமே போயிருக்கும், வறுமையே இருக்காது, ஊட்டச்சத்து பற்றாக்குறையே இருக்காது. இதெல்லாம் நமது மூட நம்பிக்கை தான், நம்ம அறியாமை தான். இது இயற்கையை எப்படி பயன்படுத்தணும், நம்ம சோம்பேறித்தனத்தை தான் இது காட்டுது. இந்த மரத்துக்கு பதிலாக நம்ம இன்னொரு மரத்தை வைக்கணும், மரத்தை வைக்கணும், பலா மரத்தை வைக்கணும், கொய்யா மரத்தை வைக்கணும், ஆரஞ்சு மரத்தை, அன்னாசி மரத்தை அப்படி வைக்கணும். வைக்க தவறிட்டோம். அதனால தான் இன்றைக்கி பழங்கள்லாம் வாங்க முடியாத விலையில் இருக்குது. இன்றைக்கி பழத்தை விலை கொடுத்து வாங்க முடியல. ஆனால் எல்லாருக்குமே தினசரி ஒரு 1/2 கிலோ பழங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அதற்கான உற்பத்தி ஏன் இல்லாமல் போச்சுன்னா நமது அறியாமை தான் காரணம். இந்த மாதிரி தேவையில்லாத இது தேவையான மரம் தான், இது ஒரு வேப்ப மரமாக இருக்கலாம். ஆனால் இது இவ்வளோ அளவுக்கு தேவையில்லைல்ல, அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் தான் தேவை. அதனால் அளவறிந்து நம்ம ஒரு சதுர கிலோமீட்டரில் ஒரு 100 பலா மரம், ஒவ்வொரு சதுர கிலோமீட்டர்லேயும் 100 பலா மரம், 100 மாமரம், 100 கொய்யா மரம் கண்டிப்பாக அங்கே இருக்கணும், 100 தென்னை மரம், இப்படி ஒவ்வொரு நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை எல்லாமே கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் போடணும். அதை கண்காணிக்கணும், நிர்வகிக்கணும். நம்ம சோம்பேறித்தனத்தை தான் இது காட்டுது. இந்த மாதிரி கண்ட மரங்கள்லாம் வளர்ந்து இடத்த ஆக்கிரமிச்சிக்கிட்டு நீர் வளத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது காரணம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை தான், அறியாமையும் தான் காட்டுது. நாம் என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் செய்யாமல் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு பூஜை வச்சுக்கிட்டு நீ தான் பண்ணணும். கடவுள் இந்த மாதிரி இந்த மரங்களுக்கு பதிலாக கொய்யா மரத்தை வைப்பாரா, மாமரத்தை வைப்பாரா? நீ தான் வைக்கணும். இந்த இடத்துல ஒரு வாழை மரம் வைக்கலாம். இந்த மாதிரி தேவையற்ற மரங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 1000 வாழை மரங்களை வைக்கலாம், கோடிக்கணக்கான வாழை மரங்களை வைக்கலாம், தென்னை மரங்கள், கொய்யா மரங்களை வச்சா உணவு பஞ்சங்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான், அறியாமை தான், நமது சோம்பேறித்தனத்தினால் ஏற்பட்டது தான்.